மீட்டர் எனப்படும் மின் அளவிகள் வாங்குவதில் முறைகேடு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியின் அறிக்கைக்கு பதிலளித்துள்ள அவர் 20,355 மில்லியன் யூனிட் அளவிற்கு திமுக ஆட்சியில் அதிக விலை கொடுத்து மின் கொள்முதல் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதற்கு ஏன் கருணாநிதி பதிலளிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ள விஸ்வநாதன், அதிமுக ஆட்சி காலத்தில் 1 யூனிட் மின்சாரமாவது உற்பத்தி செய்யப்பட்டதா என்ற கருணாநிதியின் கேள்விக்கு விரிவான அட்டவணையுடன் விளக்கமளித்துள்ளார். திமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட மின் திட்டங்களில் 40 முதல் 50% பணிகளே மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும், முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பேற்ற பின்னர் மீதமுள்ள பணிகள் முடிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்டாட்டிக் மீட்டர்ஸ் எனப்படும் நிலைத்த மின் அளவிகளை வாங்க முதலில் திமுக ஆட்சியில்தான் ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும், கருணாநிதி தொடங்கியதை அவரே குறை கூறுவது எந்த விதத்தில் நியாயம் எனவும் விஸ்வநாதன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அத்தானி குழுமத்துடனான ஒப்பந்தம் குறித்து பதிலளித்துள்ள அவர், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் 1 யூனிட் சூரிய சக்தி மின்சாரம் ₹8.97 என்ற அளவில் கொள்முதல் செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். வெளிமாநில விலையை தெரிவிக்காமல் ₹7.1 என்ற அதிக விலைக்கு சூரிய சக்தி மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுகிறது என்ற பொய்யான தகவல்கள் தருவதை கருணாநிதி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என மின்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்.